வணக்கம். இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபருடைய நிறைய சந்தேகத்தோட ஒரு அளவு கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்காக தான் நம்ம வீடியோ போட போகிறோம். எப்பவுமே நம்ம கீழே ஒரு லைன் போட்டுருவோம். இந்த மாதிரி நிற்கும் கீழே 4 இன்ச் ஒரு பாயிண்ட்ல உயரம் 14 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்காக சேர்த்து டோட்டலாக 14. அடுத்தது ஷோல்டர் 15 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. அதில் பாதி 7. பெண்களுக்கு 7.5 இன்ச்சு, அதாவது ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 7.5, அதில் 4 இன்ச்சு மைனஸ். அப்போ 7.25 நம்ம கழுத்து மணியை தீர்ப்பிச்சுக்கிறோம். இப்போ இந்த 7.5ல 7.5 இன்ச்சு நமக்கு டீப் இருக்கிறதுனால 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் அப்படின்றது ஃபார்முலா. அப்படி 7 இன்ச்சுக்கு 7.25 1/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். 1/4 நமக்கு மைனஸ் பண்ணணும். அப்போ மீதி இருக்கிற அளவு நமக்கு 5.25 இருக்கு. இது ஓகேனா நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஒருவேளை இது ஷார்டேஜ் வருது, இது கரெக்டான மெஷர்மெண்ட் தானா எனக்கு, அப்போ நான் இதை எப்படி சரியான அளவுப்படி நான் இந்த ஷோல்டர் வைக்கணும் அப்படின்றத நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, அப்பர் செஸ்ட் 36, அதாவது 36.5 டிவைடட் பை 6. இது 6ஆல வகுத்தல் செஞ்சோம்னா நமக்கு 6 சம்திங் வருது. நம்ம 6 இன்ச்சா கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா ஷோல்டர் நமக்கு எப்போ ஷார்டேஜ் வருதோ அந்த நேரத்தில் நாம இந்த மாதிரி, அதாவது 36.5 டிவைடட் பை 6 அப்படின்னா 6 இன்ச்சு வருது. ஸோ அந்த ஃபார்முலா படி நான் இந்த ஷோல்டரை வச்சுக்குவேன். அப்போ இந்த சின்ன ஷோல்டர் எவ்வளோ ரெடி அளவு அவங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிறாங்கன்னா 2.5 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க, ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. மீது நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2.25. இங்க 2.25 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு கழுத்து நல்லா அழகா டீப்பா ரவுண்டா வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்துறோம். வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை நம்ம சேர்த்துல. இது பிராடும் பண்ணல, தேவையில்லாத அளவுகளையும் நம்ம இதில் சேர்த்தல. புரியுதுங்களா? இப்போ நமக்கு கழுத்து டீப்பா வேணுமா நார்மலா வேணுமா அப்படின்றத ஒவ்வொரு கஸ்டமர் எப்படி தீர்மானிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே எடுக்கணும். இப்போ இது சென்டர் கேப் வேணுமா அல்லது 1/4 வேணுமா அப்படின்ற விஷயத்த அவங்க எனக்கு சொல்லலை. ஸோ இது நார்மலாகவே இருக்கு. 36க்கு 37 இன்ச்சு மிடில் செஸ்ட். அப்போ இது 1/4 போடலாம். இப்போ மேலே ஷோல்டர் 6 இன்ச்சு இருக்குது. ஆம்கோளுடைய இறக்கமும் நம்ம என்ன பண்ணலாம், 6 இன்ச்சை நம்ம போட்டுக்கலாம். இது அப்படியே கடைசி வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கலாம். இங்க நம்ம மேல என்ன பண்ணிருக்கிறோம், 3.25 இன்ச்சு வச்சிருக்கிறோம். 2.5 + ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3.25 இன்ச்சு. சேம் அதே மாதிரி கீழேயும் நம்ம 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்றோம். இது அப்படியே பாருங்க, ஸ்ட்ரைட்டா ஆம்கோல் வளைவு, ஆம்கோலுடைய ஹைட் 6 இன்ச்சு இருக்கு. இதுல பாதி 6ல பாதி 3, அதுக்கு கீழே ஒரு அக்ராஸ் செஸ்ட். சரிங்களா? இது நம்ம ஏதோ ஒரு தப்பான ஒரு அளவு அப்படின்றத நம்ம புரிஞ்சு நிற்கிறோம். இதுல எதுவுமே இல்லை. ஸோ அக்ராஸ் செஸ்ட் ஆம்கோல் ஹைட்ல பாதி, அதை விட 1/4 இன்ச்சு மைனஸ் கீழே இருக்கலாம். இப்போ 36 டிவைடட் பை 4 அப்படின்னா நமக்கு 36
வகுத்தல் 4 அப்படின்னா 9.1 வருது. இப்போ மார்பு சுற்றளவு நமக்கு 9.1. ஸோ இந்த அளவுக்கு ஆம்கோல் ரவுண்டு உட்காருமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு வந்து எவ்வளவு பார்த்தோம்னா 16. ஸோ 16 அப்படின்னும் போது அதுல பாதி 8 இன்ச்சு மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச்சிங் லைன்ல எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாகவே 16 இன்ச்சு கிடைக்குது. ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கரெக்டாக இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆம்கோல் வளைவை இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பண்ணிக்காதீங்க. இதில் ஏதாவது மாறுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே நமக்கு தேவையில்லை. ஸோ தேவையான அளவுக்கு நமக்கு ஆம்கோல் ரவுண்டு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது இடுப்பளவு 32. அது 4 பிரிச்சோம்னா 32 4 பிரிச்சோம்னா 8 இன்ச்சு வந்து பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு எடுத்துக்கோங்க. 8 பிளஸ் வந்து 1 இன்ச்சு டாட். முதல்ல வந்து இந்த லைனை நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டிச்சிங்க்கு நமக்கு எவ்வளவு வேணுமோ தேவையான லூஸ் நாம எடுத்துக்கலாம். இப்போ டாட் எடுக்கணும். இடுப்பளவு பிளஸ் டாட்டுக்காக வச்சுக்கிற அளவை 2ஆ பிரிச்சுக்கலாம். மிடில் செஸ்ட் 37. அது 4ஆ பிரிச்சோம்னா 9.25 இன்ச்சு வந்து மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. 9.25 பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டாட் பாயிண்ட்டை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுருவோம். இதுதான் டாட்னுடைய பாயிண்ட்டு. இதில் 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்காக விட்டுக்கிறோம். இந்த 1 இன்ச்சை வந்து 2ஆ பக்கம் பிரித்து வச்சுக்கணும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ கீழே வந்து ஸ்ட்ரைட்டா இந்த பாயிண்ட்டை தொடர மாதிரி வந்து நம்ம இந்த கிராஸ் எழுதணும். அப்பர் செஸ்ட் 36.5 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.1. மிடில் செஸ்ட் 37 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.25 இருக்கு. ஆனா இப்ப நமக்கு இதுல எவ்வளவு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சு இருக்கு. அப்போ 1/4 இன்ச்சு நமக்கு பேலன்ஸ். பின் கழுத்து 7.5 மைனஸ் 1/4 இன்ச்சு அப்படின்னா இப்போ 7.25 இருக்கு. இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு டோட்டலாக 6 இன்ச்சு எடுத்தோம். அதில் 3.25 2 ப்ளஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு. அப்போ டோட்டலாக 3.25 போயிடுச்சு. மீதி வந்து நமக்கு 2.25 கழுத்தினுடைய அகலம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலான ஒரு அளவை அழகா இருக்கிற அளவு வந்து அழகா பண்ணக்கூடிய ஒரு அளவு தான். ஸோ எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம கட் பண்ண முடியும். இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 4 முறை பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்பவுமே நம்ம கட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையில்லாத அளவுகளை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, மேல 2.25 இருக்கு, அப்ப இங்க ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சோம்னா 3.5 இன்ச்சுக்கு கழுத்து ராடு வச்சோம்னா அழகா இருப்பான்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஷோல்டர் கொண்டு போய் நமக்கு கீழே தள்ளி விடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. தேவை இருந்தால் பண்ணுங்க, தேவையில்லைன்னா
அழகா இந்த மாதிரி மார்பு சுற்றளவு வகுத்தல் 6ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா கட் பண்ணி முடிக்கலாம். எனக்கு இந்த அளவு சொல்றவங்க ரொம்ப குழம்பிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் எடுப்போம். எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுக்கும்போது 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்ஜின் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பீஸை வச்சுதான் ஜெராக்ஸ் எடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. டோட்டலாக 6 இன்ச் நம்ம அம்பல் எடுத்தோம். இந்த ஷோல்டர் எடுத்தோம். சின்ன ஷோல்டர் வந்து 2.5 + 1 3/4 இன்ச் எடுக்கணும். 3.25 இன்ச்சு அதை எடுத்துக்கோம். சேம் அதே மாதிரி 6 இன்ச்சுக்கு ஆம்புடைய ரைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து இதுல டாட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க பாம் கோல் கிட்ட வந்து கரெக்டா 6 இன்ச் இருக்கணும். இங்கேயும் 6 இன்ச்சு. ஷோல்டர் விலகாம இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் லைட்டா வந்து நம்ம பாம் கோல் கிட்ட 1/4 இன்ச்சு அதுக்கு மேல வேணும் ஹைட் எடுத்துக்கணும். அதுவும் கரெக்டா 6 இன்ச்சு கிட்ட நம்ம நிக்கணும். இங்க எப்படி 1/4 இன்ச்சு எடுத்தோமோ அதே போல இந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்யணும், 1/4 இன்ச்சில் ஷோல்டர் கிராஸ் எடுக்கணும். 1/2 இன்ச் எடுக்கலாம். ஆனா இந்த கட்டிங் உள்ளவங்களுக்கு நான் வந்து 1/4 இன்ச் தான் எடுக்கிறேன். இப்போ மார்பு சுற்றளவு 9.1. ஓகேங்களா? இப்போ அக்ராஸ் செக்ஷன் நமக்கு எவ்வளவு வருது? 5.25 இருக்குங்க. ஆனா 6 இன்ச்சுக்கு தான் நம்ம எடுக்கணும். 6ல் பாதி 3 + ஒரு 1/4 இன்ச். இது அக்ராஸ் செக்ஷன்ல ஒரு இடம். இப்போ மேல நமக்கு சேம் அதே மாதிரி 3.25 இன்ச்சு தான் நமக்கு ஷோல்டர் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல இங்கேயும் நமக்கு 3.25 இருக்கணும். ஃப்ரண்ட் கழுத்து 7 இன்ச்சு. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 7 1/4 இன்ச்சு மைனஸ். இங்கேயும் கழுத்து நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா நான் வந்து வேற வீடியோ போடலாம் தான் இருந்தேன். ஆனா இவங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிறதுனால முதல்ல அவங்களுக்கு போட்டுடலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஆம்கோலுடைய ரவுண்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் வந்து இந்த இடத்துல நமக்கு 8 இன்ச்சு வரணும். பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது டோட்டலா 8.5 இன்ச்சு வேணும். 1/2 இன்ச்சு டாட் படிப்போம் இல்லையா, அதனால 8.5 இன்ச்சு டோட்டலா வேணும். மேல ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு கழிச்சிடலாம். கரெக்டா நமக்கு 8.5 இன்ச்சு இருக்கு. ஸோ இந்த இடம் வருது. அதனால ஆம்கோல் வந்து நம்ம கரெக்டா வரைஞ்சிடணும். இப்போ அவங்களே வந்து டாட் சென்டர் பாயிண்ட் வந்து அளவு கொடுத்துருக்குறாங்க 9.5 இன்ச்சு அப்படின்னு. ஸோ மிடில் செஸ்ட் வந்து 37 ÷ 4 அப்படின்னா 9.25. ஸோ நான் அளவு படியே போடுறேன். மேலே ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் கழிச்சிருங்க. 9.25. அதே மாதிரி 37 ÷ 3.
12.25 ஒரு பாயிண்ட் வருதுங்க. இது வந்து முன் உயரம் பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச். இப்ப எடுக்கிறது வந்து டாட் சென்டர் பாயிண்ட், அதாவது நிப்பல் பாயிண்ட் உட்கார்ற இடம். நிறைய பேருக்கு வந்து நீங்க வெல்ஃபிட்னுடைய குரூப்பான்னு கேக்குறீங்க. சாரி, நான் அவருடைய சிஷியன். வெல்ஃபிட் சார் என்னுடைய குரு. அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அவரை போலவே நானும் ஃபாலோ பண்றேன். அங்க புரியாதத என்கிட்ட நீங்க புரிஞ்சுக்கலாம், என்கிட்ட புரியாததை அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ டாட் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். மிடில் செஸ்ட் 37 டிவைடட் பை 10, 3.25 இன்ச்சு வருதுங்க. அதே போல இங்கேயும் 3.25 இன்ச்சு வந்துருக்குது. நெக்ஸ்ட் இப்போ 9.1 இருக்கு. மிடில் செஸ்ட் அதாவது 37 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.25 நமக்கு வரணும். இங்க 9.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பேக்ல ஒரு 1/4 இன்ச்சு பேலன்ஸ் இருக்கு. அப்போ அந்த 1/4 இன்ச்சு நாங்க சேர்த்துங்க. இவங்க வந்து நார்மல் பாடி, அதாவது 36க்கு 37 தான் மிடில் செஸ்ட். ரொம்ப டிஃப்ரெண்டான அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால நிறைய வீடியோஸ்ல வந்து இதுல 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இவங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ இதில் என்ன பண்றீங்க, மிடில் செஸ்ட் 37 டிவைடட் பை 4 பிளஸ் வந்து பேக்னுடைய பேலன்ஸ். பேக் பீஸ்ல நமக்கு 1/4 இன்ச்சு பேலன்ஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம இதில் சேர்த்து வச்சா போதும். அதெல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ இப்போ இங்கே இதே 37 டிவைடட் பை 13, 37 டிவைடட் பை 13 அப்படின்னா 2.25 ஒரு பாயிண்ட் வருதுங்க. அதை வந்து நான் என்ன பண்றேன், 1.25.1 1.25.1 அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்கிறது. ரொம்ப பொறுமையா தான் நான் இந்த வீடியோவை நான் போட்டுட்டு இருக்கிறேன். டென்ஷன் இல்லாம போட்டு முடியும். அதனால நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அண்டர் பஸ்ட் 3.5 இன்ச்சு இருக்கு. இந்த டாட் சென்டருக்கும் இடுப்பளவுக்கு நடுவில் வர்றது தான் அண்டர் பஸ்ட். 3.5 அதில் பாதி 1.25. சேம் அதே மாதிரி 1.25 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3.5 இன்ச்சு இந்த டாட்னுடைய உயரம் இருக்கிற மாதிரி இந்த சைட்லயும் அதே மாதிரி 3.5 இன்ச்சு செக் பண்ணி பாருங்க. சேம் பாயிண்ட் அப்படியே இருக்கும். இது எதுக்காக இப்படி மார்க் பண்றோம் அப்படின்னா டோட்டல் ஃப்ரண்ட் ஹைட்டு, ஓகேவா? ஸோ 13 இன்ச்சு, அது அப்படியே 13 இன்ச்சு இருக்கு. இந்த பக்கமும் 13 இன்ச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த பக்கம் வரைஞ்சிக்கலாம். இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லைங்க. இப்ப இடுப்பளவு 32 டிவைடட் பை 4, 4ல ஒரு பாகம், இப்போ 8 இன்ச். இது இருக்காதுன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல 5 இன்ச் இருக்கு. அந்த 5 இன்ச் எடுத்து வந்து இந்த டாட்னுடைய கடைசி பகுதியில் வைங்க. கரெக்டா உங்களுக்கு இந்த பக்கம் 8 இன்ச் இருக்கு. அப்போ இது ஒரு 3 இன்ச். புரியுதுங்களா? இப்போ ஊக்குப்பட்டி டாட் இது அப்படியே 2ஆ மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த டாட்னுடைய லென்த் நீங்க எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. இங்க நம்ம 2.25 கழுத்தினுடைய அகலம் வச்சோம். சேம் அதே மாதிரி அந்த 2.25 வச்சுக்கணும். உங்களுக்கு பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஃப்ரண்ட்ல.
எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணும். மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு. ஊக்குப்பட்டிக்காக, ஸோ இந்த இடம் வந்து ஊக்குப்பட்டிக்காக நம்ம 1/4 இன்ச்சு அதிகமாக வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பிளவுஸ் போடும்போது மூச்சு வாங்குது, டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஊக்குப்பட்டிக்கு 1/4 இன்ச்சு அதிகமாக வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இங்க மார்பு சுற்றளவு பிளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுட்டோம். மீதி நம்ம ஊக்குப்பட்டி ஷார்டேஜ் வரும். அந்த ஷார்டேஜ் நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம. அதே போல தாம்பல் வளையும் போது மேல எப்படி கிராஸ் இருக்குதோ, 3 காலம் இருக்கோ, அதே போல இந்த கிராஸ் வச்சிடுங்க. உங்களுக்கு ஷார்டேஜே வராது. எதுக்காக அப்படின்னா, இந்த அப்ராக்சிமேட்ல உங்களுக்கு தேவையான அளவு அதை கொடுத்துருது. ஸோ நீங்க எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ தேவையில்லாத அளவுகள் எல்லாம் வந்து அக்ராஸ் பேக்கு, அக்ராஸ் ஃப்ரண்ட்ல இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதெல்லாம் வேணும். நான் என்ன பண்றேன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து. ஸோ அடுத்தது ஆம்பால் டாட். ஸோ இந்த டாட்டை வந்து இதுக்கு நேராக இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச், 1/2 இன்ச் டாட்டுக்கு இருக்கு. அதை அப்படியே இந்த கிராஸ் பண்ணி நீங்க. ஸோ இந்த ஒரு சைடுடைய டாட் எவ்வளோ இருக்கு? 4.25 இருக்கு. அந்த 4.25 அப்படியே வந்து நீங்க வச்சீங்கன்னா கரெக்டாக இது பண்ணிப்பாங்க. இது அப்படியே ஷேப் எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாட்டை வந்து நம்ம அழகாக ரவுண்ட். இவ்வளவுதாங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது ஏதாவது புரியலனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த முறை நான் ஒன்றும் ட்ரை பண்ணலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது பொறுமையா கட் பண்ணுங்க. ஏன்னா மார்க் ஒன்று பண்ணிட்டு கட் பண்ணும்போது சேர்த்து பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ண இந்த லைன் மேலே கட் பண்ணுங்க. அப்போ தேவையில்லாத ரிங்கிள்ஸ் வராது, தேவையில்லாத எக்ஸஸான அளவுகளும் வராது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு மேல வர மாதிரி கட் பண்ணிக்கணும், கரெக்டா வந்துடும். நம்ம எங்கெல்லாம் மடிச்சு தைக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் கட் பண்ண வச்சு. அடுத்தது இப்ப நம்ம பட்டி எடுக்கணும், கிராஸ் பெல்ட். இது மாதிரி கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சைடு நமக்கு எவ்வளவு இருக்கான்னு பார்க்கலாம். 2.25 இருக்கு. இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25 இருக்கு. இப்போ இந்த டாட் பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 3 இன்ச்சு. எப்பவுமே கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் லைன் போடுவோம். இதெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு கிராஸ் சைடில் வந்து நம்ம ஸ்கேலால் விட்டுருக்கோம். அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த சைடு 2.25 இருக்கு, பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3.5 இன்ச். இடுப்பளவு 8. லைட்டா ஒரு நூல் அளவு கிராஸ் வர மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து 3.25 இருக்கு, பிளஸ் ஒரு 3/4 இன்ச், அப்போ 4 இன்ச் ஆகுது.
டாட் பாயிண்ட் வந்து 3 இன்ச். இப்போ இந்த பாயிண்ட் எப்படி எடுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். இந்த கடைசியில நம்ம என்ன அளவு ரெடி அளவு வைக்கிறோமோ அந்த அளவு அப்படியே வச்சுக்கணும். அதாவது 2.25. அழகா இது மாதிரி ஸோ கட் பண்ணும்போது லைட்டா இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்கு. அந்த வி ஷேப்ல இல்லாம அழகா வர மாதிரி கட் பண்ணும். சரி, இந்த ½ இன்ச் எதுக்கு சார் விட்டீங்க, மற்ற எல்லா அளவும் மேலே பண்ணிட்டீங்களே அப்படின்னா, நம்ம எடுக்கும்போது பேக் பீஸ்ல நம்ம இந்த மாதிரி ஷேப் கொடுத்து தான் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஷேப் வந்து அழகா பட்டியலே இருந்தாக்கா நல்லா. அப்படி எடுத்துப்போம். இது ஸ்லீவ். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டா மடிச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். கையினுடைய லென்த் வந்து 5 ப்ளஸ் ஒரு ½ இன்ச் சேர்த்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஆம் ஹோல் வந்து 16. அதில் 1 இன்ச் மைனஸ் பண்ணணும்னா 7. 16ல் பாதி 8. 8ல் 1 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா 7 இன்ச்சு. 7ல் பாதி 3. ஸோ அந்த அளவு அப்படியே நம்ம வந்து கீழே வைக்கலாம். ஆனால் இது ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ எல்லா ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம அதில் அடிக்கையில் பாதி, அண்டர் ஆர்ம்ஸில் பாதியை தான் நம்ம எடுப்போம். பட் இதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக இருக்கு, சின்னதாக இருக்கிறதுனால அது கரெக்டாக வராது. அப்போது இந்த மேலே இந்த மடிப்புலேருந்து நம்ம கரெக்டாக 8 இன்ச்சு நமக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம இதை மாற்றிக்கலாம். கையினுடைய லூஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12. இதில் பாதி 6 இன்ச். கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து கொடுத்து பேங்க் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஷேப். ஸோ அண்டர் ஆர்ம்ஸில் பாதி இது எடுத்துட்டோம். ஒரு ½ இன்ச்சு வந்து எடுத்துக்கணும். அதே போல் இதில் வந்து நமக்கு லென்த்தாக போகுது. ஸோ ½ இன்ச்சு நம்ம உள்ளே எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய கட்டிங் எல்லா ஸ்லீவ்லையும் இதுதான் பார்த்துருப்பீங்க. செய்கிறது கரெக்டாக செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து போட்டுக்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் இப்படி தான் ரிஸ்க் எடுத்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். நீங்களும் இப்போ கற்றுக்குறீங்க, அதனால உங்களுக்கும் அதே பாணியெலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக இதை வந்து ஒரு லைன் போட்டு, இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன அளவுகளை நம்ம வச்சு நம்ம இந்த கட்டிங்கை போடலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்கணும். சென்டர் இதை பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/4 இன்ச்சில் ஒரு கிராஸ், அதாவது கீழே இறக்கி இங்கே வந்து ஒரு ½ இன்ச்சு இருந்தால் நமக்கு அந்த ஷேப் போதுமானது. இங்கேயும் 1/4 இன்ச்சு வைப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த மாதிரி கட்டிங்க
யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சுக்கணும்னா உங்களுக்கு தேவையான இடத்துல போய் அதுவே நிறுத்திக்கும். நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. இப்போ ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணிப்பாங்க. இந்த ஸ்கேல் அப்படியே போடுது. இந்த மாதிரி கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அழகா வந்துடும். நீங்களும் ஒரு நாளைக்கு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களும் வளர முடியும். நான் வந்து வெல்ஃபிட் சார் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது அவரு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு நான் அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். ஸோ நீங்களும் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இலவசமாகவே நீங்க கத்துக்க முடியும். நீங்க கத்துக்கிறது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அப்ப அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க அதை மறக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லி கொடுக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை நீங்க மறக்காம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருவீங்க. ஸோ இதுதான் டீச்சிங் மெத்தட்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட். ஸோ இது வரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை ஃப்ரண்ட்ன்றதுனால ஒரு அடையாளம் போட வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.